ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட காலையில் சுறுசுறுப்பான வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. நான் மார்னிங் 6 o'clockலாம் எழுந்தாச்சு. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கரமான தூக்கம். அடுத்து என் ஹஸ்பண்ட் எழுந்துட்டார். அவர் எழுந்து கூலரெல்லாம் நகர்த்தி வச்சு அதை ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு வச்சுட்டு இருந்தார். அடுத்து எழுந்து ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஏன்னா பயங்கர வேக்காடு. கொஞ்சமாவது அந்த டோர் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சா தான் காற்று உள்ளே வரும்ன்றதுனால மார்னிங் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் இப்போ ஹாலில் தான் தூங்குறது. ஏன்னா பயங்கரமான வேக்காடு. பெட்ரூமில் படுக்கிறது இல்லை. ஸோ அதனால் பெட்ரூமில் எடுத்துன்னு போய்ட்டு எல்லாம் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு பேபியும் தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் படுக்க வச்சிட்டோம். ஏன்னா இங்கே நம்ம வேலை ஏதாவது செய்யும் போது அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஆகும். அடுத்து பாய் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கே எங்களுக்கு மார்னிங் ஒரு 15 to 20 minutes போயிடானா பார்த்துக்காங்களேன். ஏன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொண்டு போயிட்டு வைக்கணும், அதுக்கே போயிடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் எழுந்து கொஞ்சம் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பார். அவர் சைட் பை சைடு ஹெல்ப் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கான காய்கறி எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருவேன். ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாமே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் பார்த்தீங்களா. ஏன்னா காய்கறி ஒரு டைம் கட் பண்ணி ஒரு டைம் கேஸில் வச்சு அப்படிலாம் எனக்கு பிடிக்காது. ஒரேடியாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணுவேன். படப்பட இது சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வேலை டக்குன்னு முடியும். தேங்காவை உடைச்சி தர சொல்லி கேட்டிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. அவர் இப்படி தட்டி பார்க்குறாரு, அப்படி தட்டி பார்க்குறாரு. அப்புறம் எப்படியோ டிங்கரிங் வேலைலாம் பண்ணி அதை உடைக்கிறாரு. சைட் பை சைடு நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரிலாம் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யாரோடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு பேபியும் ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்குன்றும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில டைம்லாம் பயங்கரமாக டயர்டாக இருக்கும், சரி தூங்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் என்ன பண்ண தூங்க முடியாது. ஏன்னா நம்ம தான் செய்யணும், நம்ம செஞ்சால் தான் எல்லாமே நடக்கும். எனக்குலாம் ஒரு சில டைம்லாம் பயங்கர டயர்டாக இருக்குங்க. ஒரு 7 மணிக்கு மேலே எழுந்துக்கலான்னா முடியாது. நான் அலாரம் வச்சு ஷார்ப்பாக 6 மணிக்கு டெய்லியுமே எழுந்து தான் ஆகணும். ஹஸ்பண்ட் ஏன்னா ஆஃபீஸ்க்கு கரெக்டாக 8 to 8:30 கிளம்பிடுவார். அதுக்குள்ளே நான் எல்லாமே ஷெடியூல் பண்ணி முடிக்கணும். இல்லைனா பேபி முழிச்சிட்டானா என்னால் முடியாது. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து காலையிலேயே சமைச்சிடுவேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடியே நான் லன்ச்சு ப்ளஸ் டிஃபன் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் ஈஸியாக இருக்குன்றதுனால எப்பயுமே அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரியும் நீங்கள் தூரத்தில் வந்து என்ன மாதிரி யாருமே சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கும் இந்த மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுமா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஷிங் மிஷினை போட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் தான் வழக்கமாக எப்பவுமே போடுவார். நான் சமைச்சிட்டு இருந்தேன், அவர் சைட் பை சைட் வாஷிங் மிஷின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுவும் ஒரு வேலை முடிஞ்சிடும் பார்த்தீங்களா. அவர் வாஷிங் மிஷினில் போட்டு வச்சிட்டாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பேபி சம்டைம்ஸ் தூங்குவா பார்த்தீங்களா மார்னிங் டைமில். அந்த மிட் மார்னிங் தூங்கும் போது நான் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சுடுவேன். அவர் போட்டு வச்சுட்டு போயிடுவார். நான் அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உணர்த்திட்டு கிளிப்பெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருவேன். அப்புறம் ஈவினிங்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டு மடித்து வச்சுருவேன். கன்ஃபார்மாக நாங்கள் டெட்டால் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பேபிக்கு வந்து டெட்டால் யூஸ் பண்ணாதான் பேபியோட ட்ரெஸ் தான் இப்போ அவர் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பர் தான். டைப்பர் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுங்க. இதை பற்றின வீடியோஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன் எங்கேருந்து நான் வாங்கினேன், எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் பேபிக்கு அப்படின்னு. ஸோ டைப்பர் வந்து நான் இந்த கிளாத் டைப்பரை அவளோட பர்த்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவும் ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஆனால் நீட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே அவள் எழுந்துட்டா. எழுந்ததுக்கப்புறமா நான் போய் தூங்குன்னு சொன்னேன், ஆனால் அவள் கேட்கல. அவள் எழுந்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்து சைட் பை சைடு வாஷிங் மிஷின் போட்டு அதை எடுத்து ட்ரையர்லேயுமே போட்டாச்சு. எங்களது ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஓரளவுக்கான வேலை. ஏன்னா நான் சைட் பை சைடு சமையல் செய்ய, அவர் சைட் பை சைடு ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணவே கொஞ்சம் இந்த மாதிரி ஷெடியூல் ஆகிட்டு போயிட்டுருக்கு.
நீங்களாம் எப்படி ஒரு பேபியை ஹேண்டில் பண்ணி ஷெடியூல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. நம்மளுக்குன்னு இருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் தான். அவங்கள தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டாகணும். என் ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மார்னிங் என் கூடயே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு தான் போவார். அதனால எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அவர் துணியை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன, எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தங்கப்பிள்ளை எங்களோட செடி தான். அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னேன். அவர் தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். சைட் பை சைடு என்னோட சமையல் வேலையும் முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணி கமெண்ட்டும் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.